சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு, அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பற்றியே கண்டுக்கலை. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்துல எம்ஜிஆராக ஆக முடியாது. தரந்தாழ்ந்து எல்லாம் பேசுறாங்க, எங்களாலே பேச முடியும், எங்களுக்கு அது வரும்னு சொல்லிட்டு மிரட்டுறது மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சினிமா பாணியில் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு சினிமாவில் ஸ்டண்ட் போட போவால 100 பேரை அடிப்பார். அதை போல தான் இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள். பொதுவான திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மாமனார் பேர் இருக்கட்டும், இதுல தாவக எந்த ஒரு இதையும் கருத்தையும் சொல்லவே இல்லையா சார்? அவர் நான் தான் சொல்றேன், அவர் சி டீம் சார், பாரதிய ஜனதாவுடைய சி டீம், கருத்தெல்லாம் சொல்ல மாட்டார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சார், ஒன்று ஆகம விதிகள் இருக்கு, அதை போல தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த மலை உச்சியில் அங்கே அந்த தீபத்தூன்னு சொல்கிற இடம், நாங்கள் சமணர் காலத்து கல்வெட்டுன்னு ஒரு குறிப்பு சொல்லுது, இன்னொன்று சர்வே கல்னு சொல்லுது. அங்கே தீபம் ஏற்றியதற்கான அறிகுறிகளே கிடையாது. நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது, எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பது தான் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நடைமுறை வழக்கம். எல்லாரும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு மறைமுகமாக ஆதரித்தால்தான் தமிழ்நாடு இன்னும் தலை நிமிர்ந்து நிற்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்னும் பலம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களிடத்திலேயே இருக்கிறது. நாங்கள் மிகப்பெரிய பிக்பாஸ் சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. நாங்கள் மிகப்பெரிய பிக்பாஸ் சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன். பெரிய தலைவர் மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு பெரிய தலைவர் தானேங்க. நயினார் நாகேந்திரன் கூட பெரிய தலைவர் யாரு கிடையாது. பிக் பாஸாக இருந்தால் இருந்துட்டு போகிறார். அவர் பிக் பாஸ் சீரியலை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. சார், நாங்கள் தான் பயப்பில்லைன்னு சொல்லிட்டோமே. என்னைக்கு வேணாலும் வாங்க, யார் வீட்டுக்கு வேணாலும் வாங்கன்னு ஓப்பன் நாங்கள் அழைப்பே விட்டுட்டோம். இடிக்கும் ஐடிக்கும் ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். என்னைக்கு வேணாலும் வாங்க, எங்கள் வீடு திறந்துருக்கு, எங்களுடைய அலுவலகங்கள் திறந்திருக்கின்றன, சோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 15 மந்திரியை வச்சுருக்கோம், அவங்க மேலே கேஸ் போட போகிறோம், அன்னைக்கு இதுக்குள்ளே வெளியே வரும் அப்படின்லாம் பயமுறுத்துறது பூச்சாண்டி வேலை. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நயினார் நாகேந்திரனுக்கு அது தெரியாது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அந்த திட்டத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதே நேரத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கினதையும் 40% நிதியை மாநில அரசை ஏற்றுக்கொள்வதையும் நாங்கள் ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தான் சொல்கிறேன், அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படலை. அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறேன் பாரு, அப்புறம் 125 நாளைக்கு வந்ததை வரவேற்கிறேன் பாரு, அது ஓட்டு போட்டுட்டு வருவார், ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை சொல்லுவார். அவங்க நிலையாக எதையுமே முடிவெடுக்க மாட்டார்கள். மாநிலங்களவையில் மக்களவையில் திமுக காங்கிரஸ் கடுமையான போராட்டம் பண்ணுறாங்க, நடத்த விடாமல் இடைவெளி பண்ணுறாங்கன்னு சொல்லி பாஜக இந்த 40 எம்பிக்கள். சார், ஒரு கொள்கை வர்ற போது பேச வாய்ப்பு தர வேண்டும். வாய்ப்பு தரலைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சத்தம் போட்டு தான் சொல்ல முடியும். எங்களுடைய குரலை உயர்த்தித்தான் இந்த குரல் இந்த உரிமைக்காக போராடுகிறோம் என்று குரலை உயர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அங்கே அவர்கள் மெஜாரிட்டியோடு தைரியத்திலே சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அது மக்களை பாதிக்கும் என்பதை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. எனவே நாங்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டுத்தான் பேச வேண்டியிருக்கிறோம்.